வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு தமிழில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய எல்லா லெசனுக்குமான புக் பேக் ஆன்சர்ஸ், புத்தக பின்பக்க வினாக்கள் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1 எங்கள் தமிழ். நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. குறளாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது குறள் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானொலி. அடுத்தது ஒன்றல்ல இரண்டல்ல. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும், முகில் கூட்டம் திரண்டால். இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல. தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத. அடுத்தது பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஸ் ஆகியனவாகும். கேட்டல். ஒளியின் வரிவடிவம் டேஸ் ஆகும். எழுத்து. தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று தெலுங்கு. பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர், உலக வழக்கு. அடுத்தது இயல் 2 காடு. வாளை கன்றை ஈன்றது. காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம். கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கிழங்கெடுக்கும். அடுத்தது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். அடுத்தது நாவற்பழத்திற்கு ஊமையாக கூறப்படுவது கோழிக்குண்டு. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள். பெயரறியா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெயர் கூட்டல் அறியா. மனமில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மனம் கூட்டல் இல்லை. நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேற்றிரவு. விலங்குகள் உலகம். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு. அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அனைத்து கூட்டல் உண்ணி. நேரம் கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேரமாகி. வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வேட்டையாடி. கோடிட்ட இடத்தை நிரப்புக. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு டேஸ் காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு டேஸ் யானை தான் தலைமை தாங்கும், பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீக்களிடமிருந்து பாதுகாப்பது அதன் அடர்ந்த முடிகள். அடுத்தது 4 வகை குறுக்கங்கள். வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு. 1. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் பணம் கிடைத்தது. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். அடுத்தது திருக்குறள். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும், பொறாமை உள்ளவனுடைய செல்வம். பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது யாது கூட்டல் எனின். தன் கூட்டல் நெஞ்சு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தன்னெஞ்சு. தீது கூட்டல் உண்டோ என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தீதுண்டோ. அடுத்தது இயல் 3 நாடு அதை நாடு. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு. யாண்டுளனோ என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது யாண்டு கூட்டல் உளனோ. கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கல்லலை. அடுத்தது பாஞ்சை வளம். ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது வாரணம். பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிடும், முயல் நாயை விரட்டிடும். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள். தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை. வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். பொறுத்துக.
பொக்கிஷம், செல்வம், சாஸ்தி, மிகுதி, விஸ்தாரம், பெரும்பரப்பு, சிங்காரம், அழகு. அடுத்தது தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் உ. முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிக. அடுத்தது வழக்கு. பந்தர் கடைப்போலி, மைஞ்சு முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி, அரையர் இடைப்போலி. 7ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்துக்கான புத்தக பின்பக்க வினாக்கள் இதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவத்துக்கான புத்தக பின்பக்க வினாக்கள் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷனுக்காக இந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ டு ஆல்.